ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃபீட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலையன்ஸ் ஜியோவோட ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வரையும் பல ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஜியோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலையா? கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் எல்லா மொபைலுக்கும் சப்போர்ட் பண்ணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ யூசி ப்ரௌசரில் ஒரு லார்ஜ் ஃபைல் ஒன்று டவுன்லோட் போட்டிருக்கேன். இப்போ இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ இதோட ஸ்பீடு வெறும் 10 கேபிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இதை எப்படி 5 MB 10 MB ஆக்குறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போய்க்கிங்க, மொபைல் நெட்ஒர்க், அதில் ஜியோ சிம் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் பாயிண்ட் நேம் போய்ட்டு ஒரு தடவை ரீசெட் டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போர்ட்டுங்கிறதுல 8085 அப்படின்னு கொடுங்க. சர்வரில் www.google.com, அத்தன்டிகேஷன் டைப் அப்படிங்கிறதுல CHAP அப்படிங்கிறத ஓகே கொடுத்துங்க. இப்போ ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் IPv4 வச்சுங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலும் IPv4 மாற்றிக்கிங்க. பேரியர் லைட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. இதில் MVNO டைப் அப்படிங்கிறத SPN அப்படின்னு மாற்றிக்கிங்க. இம்பார்ட்டன்ட், இதை சேவ் பண்ண மறந்துடாதீங்க, சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஸ்னாப் VPNங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால இங்கே ஓப்பன் காமிக்குது, இல்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸ்னாப் VPN ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் இந்தியாவில் தான் அது கோ அப்படின்னு போகும். ஃபஸ்ட் இந்தியா சர்வரில் கனெக்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்தியா சர்வரில் கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்கப்பூர் சர்வரில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பேக் மறுபடியும் இந்தியா சர்வரில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்தியா சர்வரில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ முன்னே டவுன்லோட் பண்ணி வச்ச யூசி ப்ரௌசருக்கு போங்க. இப்போ இந்த டவுன்லோடுங்கிறத ஓகே கொடுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், 2 MB வரையும் ஃபாஸ்ட் கிடச்சிட்ருக்கு. இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல டெக் நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.